வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். தொடர்ந்து அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் கவிதைகளையும் அதன் பொருளையும் சிந்தித்து வருகிறோம். அவ்வகையில் இன்றைய கவி மனிதருள் வேறுபாடு என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. கவியை காண்போம். கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பல ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம் இவற்றிற்கு ஏற்ப உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் மனிதர்க்கு வரும் வகையும் அவற்றின் தரம் அளவிற்கு ஏற்ப வாழ்க்கை நிலை பேதமுடன் தோன்ற கண்டேன் என்று அருட்தந்தை அவர்கள் கூறுகின்றார்கள். பொதுவாகவே நமக்கு எழுகின்ற கேள்வி, எல்லோருக்குமே கேள்வி எழும். நாம் அனைவரும் ஒன்றாகத்தானே பிறந்தோம், ஒன்றாகத்தானே வளர்கின்றோம், ஒரே மாதிரியான ஒரே பள்ளியில் கல்வி கற்கின்றோம், ஒரே இடத்தில் வேலை பார்க்கின்றோம். ஏன் மற்றவருடைய வாழ்க்கை உயர்ந்த நிலையிலும் நம்முடைய வாழ்க்கை தாழ்ந்த நிலையிலும், அல்லது நம்முடைய வாழ்க்கை உயர்ந்த நிலையிலும் மற்றவர்களுடைய வாழ்க்கை சற்று மாறுபட்ட நிலையிலும் இருக்கின்றது என்று பல்வேறு காரணங்களை அதற்கு நம் மனது தேடுகின்றது. ஒவ்வொரு விதத்திலும் நாம் மற்றவர்களுடன் ஒப்புமைப்படுத்தி நம்முடைய மனதழும் சந்தோஷங்களை நாம் குறைத்து கொள்கிறோம் என்றுதான் கூற வேண்டும். இருப்பினும் இவ்வாறு இறைநிலையின் பரிணாமமாக மனிதன் பிறந்திருக்கிறான் என்றால் அவை அனைத்தும் ஒன்றைப் போலவே இருக்காமல் ஏன் இத்துணை வேறுபாடுகள் மனிதனிடத்தில் தோன்றுகின்றன என்ற கேள்வி என்பது நம்முடைய மனதில் எப்பொழுதும் எழுகின்ற கேள்வியாகவும், அதற்கு கிடைக்கின்ற பதிலை நம்மால் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மையோடும் நாம் சகித்து கொண்டு வாழ பழகி கொண்டிருக்கின்றோம். அந்நிலையில் அருட்தந்தை அவர்கள் 16 காரணங்களை நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றார்கள். அந்த காரணங்களை நாம் சிந்தித்து வருகிறோம். இந்நிலையில் அருட்தந்தை அவர்கள் கூறுகின்ற காரணங்களில் முதலாவதாக நிற்பது, மனிதன் கருவில் தோன்றும் இருக்கும் பொழுதே அந்த கருவமைப்பு, கருவின் தன்மைக்கு ஏற்ப மனிதனிடத்தில் ஒரு தனி சிறப்புகள் உருவாகின்றன. அந்த கருவின் தன்மைக்கு ஏற்ப உடல் அமைப்பு, உடலின் நிறம், தலைமுடியின் நிறம், நீளம் போன்ற உடல் உறுப்புகளின் வலிமை, அதனுடைய ஆற்றல் போன்றவை கருவழியாகவே ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஒரு மனிதனுக்கு வந்துவிடுகிறது எனில், அதனால் தோன்றுகின்ற அந்த மாற்றங்கள் மனிதரிடத்தையே வேறுபாடு உண்டாகின்றது. அவ்வாறு அவன் பிறந்து உணவு உட்கொள்கின்ற இந்த உணவின் காரணமாகவும் அவனுடைய உடலிலும் மனத்திலும் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இந்த உண்ணுகின்ற உணவின் தன்மைக்கு ஏற்ப அவனுடைய உடல் தோற்றமும் உடல் ஆற்றலும் அதோடு மனதில் உண்டாகின்ற உணர்வுகளும் மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டும். மூன்றாவது காரணமாக காலம், எந்த காலத்தில் அவன் தோன்றுகின்றான், அவனுடைய வாழ்கின்ற காலம் போன்றவை மற்றவர்களிடம் இருந்து அவனை வேறுபடுத்தி காட்டும். தேசம், எந்த நாட்டில் அவன் வாழ்கின்றான், அந்த நாட்டின் தட்பவெட்ப நிலை, அந்த நாட்டின் பண்பாடு, உணவு முறை, வாழ்க்கை முறை போன்றவையும் மனிதரிடத்தில் வேறுபாடு காட்டும். ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமான பண்பாடு பின்பற்றப்படுகிறது. நாம் பாரதத்திலேயே எடுத்துக்கொண்டாலும் கூட நம்முடைய வாழ்க்கை முறை என்பது வேறு, அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களிலுடைய வாழ்க்கை முறை வேறு. அவர்களுடைய வாழ்க்கை முறைக்கேற்ப நம்முடைய உடலும் உடல் வலிமையும் உணர்வுகளும் வேறுபடுகின்றன என்பதை நாம் நடைமுறையிலேயே கண்டு இருக்கின்றோம். அதே போல அடுத்த காரணமாக அருட்தந்தை கூறுவது கல்வி. ஒருவனுடைய கல்வி என்பது அவருடைய அறிவில் மேன்மையை ஏற்படுத்தி அவர்களுடைய மனத்திலும் நடை, உடை, பாவனை, எண்ணம், செயல்களில் வேறுபடுத்தி காட்டிவிடும். ஆகவே கல்வியும் மனிதரிடத்தில் வேறுபடுவதற்கு காரணமாக இருப்பது போல
தொழிலும் ஒருவரது தொழிலும் அவரை மற்றவரிடமிருந்து வேறுபடுத்தி காட்டும். அந்தந்த தொழிலுக்கு ஏற்ப நம்முடைய உடம்பும் மனதும் பழக்கப்படுத்தி கொண்டு மாற்றங்களை ஏற்படுத்திவிடும். ஆகவே தொழில் என்பதும் நம்மிடையே வேறுபாட்டை உண்டாக்கும். அரசாங்கமும் இதற்கு காரணமாக போய்விடுகிறது. அரசாங்கம் கடைபிடிக்கும் அல்லது விதிக்கும் ஒவ்வொரு விதிமுறைகளும் நடைமுறைகளும் சட்டங்களும் நம் வாழ்க்கை முறையில் மாற்றத்தை கொண்டு வருகின்றன. உதாரணமாக, நாம் இடதுபுறம் செல்ல வேண்டும். நம்முடைய வாகனங்கள் இடதுபுறத்தில் டிரைவ் பண்ணுவது போக இருக்கும். அதுவே மேலை நாடுகளில் வலதுபுறத்தில் இருக்கும். இவை நம்முடைய செயல்பாட்டை மாற்றுகின்றன. இந்த செயல்பாடு நம்முடைய உடலிலும் மனத்திலும் மாற்றத்தை கொண்டு வரும். ஆகவே மனிதர்கள் அரசாங்கத்தாலும் வேறுபட்டு நிற்பார்கள். கலை என்பதும் மனிதரிடத்தில் ஒருவர் பாடுபவரின் உடல், ஆடுபவரின் உடல், அவர்களுடைய பாவனைகள், அவர்களுடைய குரல் வெளிப்பாடு போன்றவை பாடத் தெரியாதவர்களுடைய நடைமுறை பாவனையிலிருந்து வேறுபட்டிருக்கும். அதுபோல கலை என்பது எந்த கலையை எடுத்துக்கொண்டாலும் அந்த கலை அவர்களிடம் தனிப்பட்டு மேலோங்கி நிற்கின்ற காரணத்தால் அவர்கள் மற்ற மனிதர்களிலிருந்து வேறுபடுகின்றார்கள். ஒவ்வொருவர் செய்கின்ற முயற்சி என்பதும் வேறுபடும். முயற்சியின் அளவு, ஒருவர் 2 அடி நோண்டுவார் என்றால் அடுத்தவருக்கு 5 அடி கூட நோண்ட முடியும். ஆக முயற்சி என்பதும் மனிதரிடத்தில் வேறுபாடு உண்டாக்க காரணமாகின்றது. பருவம், ஒவ்வொரு பருவத்திலும் நாம் குழந்தை பருவத்தில் இருப்பது போல இளமை பருவத்தில் இருப்பதில்லை. இளமை பருவத்தில் இருப்பது போல நடுவயதில் இருப்பதில்லை. நடுவயதில் இருப்பது போல நாம் முதுமை பருவத்தில் இருப்பதில்லை. ஒவ்வொரு பருவத்தின் காரணமாகவும் அப்பொழுது ஏற்படுகின்ற மன உணர்ச்சிகள், உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், இவையும் மனிதர்களிடையே வேறுபாட்டை உண்டாக்கின்றன. நாம் கொள்கின்ற நட்பு, யாரிடம் நாம் நட்பு கொண்டிருக்கின்றோம் என்பதும் அந்த நட்பு கொண்டிருப்பவர்களினுடைய தாக்கம் நம்மிடம் எவ்வளவு இருக்கின்றது என்பதை பொறுத்தும் நம்முடைய வேறுபாடுகள் உண்டாக்கின்றன. முக்கியமாக சூழ்நிலை என்று கூறக்கூடிய சந்தர்ப்பம், எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரே சந்தர்ப்பம் ஒவ்வொரு மனிதருக்கும் வெவ்வேறு கோணங்களில் அதை ஏற்றுக்கொள்வார்கள், அதை நடைமுறைப்படுத்துவார்கள், அதில் செயலாற்றுவார்கள். ஆக சந்தர்ப்பத்துக்கு தக்க மனிதன் என்பது நடந்து கொள்வது வேறுபடும். இதுவே மனிதரிடத்திலேயே வேறுபாடு உண்டாவதற்கு காரணமாக அமைந்து விடுகின்றது. பல ஆராய்ச்சி, ஒவ்வொருவரும் ஏதாவது ஒன்றில் ஆராய்ச்சியில் ஈடுபடும் பொழுது இந்த ஆராய்ச்சி என்பதும் மனிதனுக்கு வேறுபாட்டை உண்டாக்கின்றது. ஒரு மனிதனுடைய பழக்கம், வழக்கம், ஒழுக்கம், ஒவ்வொருத்தருக்குமான பழக்கம் என்பது வேறுபடும். ஒவ்வொருத்தருக்கான வழக்கம் என்பது வேறுபடும். ஒவ்வொருத்தருடைய ஒழுக்கம் என்பதும் வேறுபடும். இந்த 3 பழக்கம், வழக்கம், ஒழுக்கம் 3மே நம்முடைய உடலிலும் மனதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி மற்ற மனிதர்களிடமிருந்து நமக்கு வேறுபடுத்தி காட்டுகிறது. ஆக இந்த 16 காரணங்களால் நாம் மனிதர்களிடையே வேறுபாட்டை உணர்கின்றோம். இந்த 16 காரணங்கள் என்னை நாம் செயல்படுத்துகிறோம், நடைமுறைப்படுத்துகின்றோம் என்னும் பொழுது அந்த செயல்களுக்கு தக்க விளைவாக சிலது உருவாகின்றது. என்னென்ன விளைவுகள் என்பதையும் அருட்தந்தை கூறுகின்றார். இந்த 16 வேறுபட்ட காரணங்களால் மனிதனுடைய உருவமைப்பு என்பது மாறுபடுகிறது. ஒருவருக்கு இந்த 16 காரணங்களால் உருவமைப்பு என்பது மாறுபடுகிறது. அவன் அடைகின்ற சுகத்தின் அளவும் வேறுபடுகிறது. ஒவ்வொருடைய கல்வி அறிவால் ஒருவனுக்கு மட்டற்ற பேரறிவு என்பது உண்டாகும். அதே கல்வி ஒருவனுக்கு ஒரு எரிச்சலையும் தோல்வி மனப்பான்மையும் உண்டாக்கும். ஆக சுகம் என்பது வேறுபடுகிறது. அதேபோல் இந்த 16 காரணங்களால் குணம் என்பதும் மாறுபடுகிறது. ஒருவருக்கு உண்டாகும் குணமும் மாறுபடுகின்றது. இந்த 16 காரணங்களால் அறிவின் உயர்வும் என்பது வேறுபடுகிறது. ஒவ்வொருவரும் இந்த ஒரு குறிப்பிட்ட சூழலை எவ்வாறு கையாள்வது என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் வேறுபடும் காரணங்களால் அந்த சந்தர்ப்பத்தை கொண்டு ஒரு மனிதன் எவ்வாறு தன்னுடைய அறிவில் அனுபவத்தை வளர்த்து கொள்கிறான் என்கின்ற அடிப்படையில் ஒவ்வொருவரின் முயற்சியும் வேறுபடுவதால்
அறிவின் உயர்வும் வேறுபடுகிறது. ஒவ்வொருவர் அடைகின்ற கீர்த்தி எனும் புகழும் வேறுபடுகிறது. ஒரே செயலை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு வகையான புகழும் இன்னொருவருக்கு வேறு வகையான புகழும் நடக்கின்றன. நாம் உதாரணமாக திரைப்படத்துறையில் எடுத்துக்கொண்டால் அனைவருமே நடிகர்கள் தான். இருந்தாலும் சிலரை நாம் இறைவனுக்கு சமமாக வைத்து புகழை கொடுக்கிறோம். சிலரை நாம் கண்டுகொள்வதே இல்லை. ஆக கீர்த்தி என்பதும் நமக்கிடையே வேறுபாட்டை உண்டாக்குகிறது. இந்த 16 காரணங்களால் உடல் வலிவு என்பதும் வேறுபடுகிறது. மனிதன் அடையக்கூடிய செல்வம் என்பதும் வேறுபடுகிறது. ஆக முதலில் கூறிய 16 காரணங்களால் உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் என்ற 8 தன்மைகளும் நமக்கு கிடைக்கின்றன. மனிதருக்கு வரும் வகையும் அவற்றின் தரம் அளவிற்கு ஏற்ப இந்த 8ம் ஒவ்வொருவருக்கும் எந்த அளவு கிடைக்கிறது என்கின்ற அளவும் அந்த எந்த அளவு தரத்தில் அது கிடைக்கின்றது என்ற அதை ஒட்டியும் அவனுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கை நிலையும் வேறுபட்டு இருக்கின்றது. ஆகவே மனிதருள் வேறுபாடு என்பது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரணம்தான் வேறுபாடு. போட்டி பொறாமை என்பது இல்லாமல் இயற்கையாகவே இந்த 16 காரணங்களால் நமக்கு 8 கீர்த்திகள் உருவாகி இதன் மூலம்தான் வேறுபாடு உருவாகிறது என்பதை நாம் மனதுக்கு புரிந்து கொள்ளும் பொழுது நாம் அனைவரிடமும் பகிர்ந்துண்டு பல்லுயிர் ஓம்பி வாழ முடியும் என்று கூறி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.